அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி இதை மட்டும் செய்யுங்கள் பல கோடி கிடைப்பது உறுதி. அப்படி இன்றைய நாள்ல கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த ஆனி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்றாலே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுக்கு காரணமாக கருதப்படுகின்றன. இதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும். தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக இந்த அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது. மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு. அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆனி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாதான் இந்த ஆனி மாதம் கருதப்படுகிறது. இந்த ஆனி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகும். அதிலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்கள் ஆனி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றன. பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்களின் வழிபாட்டு நாட்களாக வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் இந்த ஆனி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் மற்றும் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த ஆனி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல இந்த ஆனி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, செல்வம், வளம் ஆகியவை அதிகரிக்கும். இந்த ஆனி அமாவாசை நாள் அனுமன் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும். ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் இந்த ஆனி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இப்படி பல சிறப்புகள் மிகுந்த அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆனி அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டும். இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் அன்னதானம், அரிசி, காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம், பிண்டதானம் ஆகியவை செய்யலாம். காகம், பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும். முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும். அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் விலகும். அது மட்டுமில்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகும், தடைகள் விலகும். அனுமனை வழிபடுவதால் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு பலன்கள் நீங்கும். இன்றைய நாளில்
கடகராசினியர்கள் இந்த ஆணி அமாவாசையான இன்றைய நாவலில் தவிர்க்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது, சுபகாரியங்கள் நடத்துவது, புதிய தொழில் துவங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள், தானியங்கள், மாவு பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது, இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது, அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது, சண்டையிடுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசையான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல விஷயம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், மறைந்த புதனால் மறைமுக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழில், தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம், பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி போன்றவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு 12ஆம் இடத்தில் இருந்தால் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் வெல்லுவதால் மேல் படிப்பு, வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெற இருக்கு. இவ்வளவு நாட்களாக நடைபெற்று வந்த காரியங்கள் கூட நன்முறையில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த அமாவாசை அமைஞ்சிருக்குதுங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறையும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி அமாவாசையான இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், கேது இருப்பதால பேச்சில் கவனமாக இருங்க. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதை யோசித்து நிதானித்து சிந்தித்து பேசுவது மிக மிக அவசியங்க. சகோதர உறவுகளை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்களை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க. தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த விரைய செலவுகள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமத்து சனி, ராகு, செவ்வாயினுடைய பார்வை இவெல்லாம் சேர்ந்து எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களையும் சிக்கலாக்கி விடுங்க. மிகுந்த பிரயாசைப்பட்டுதான் சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கும். அப்படியே செய்து வெற்றியும் காண இருக்கீங்க. ஆனா அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உடல்நிலையிலும் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சந்திர மௌலீஸ்வரரை வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.